ஓம் நமச்சிவாய. கிரிவலம் செல்வது எப்படி துவங்க வேண்டும் என்று ஏற்கனவே ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன். கிரிவலம் சுற்றுவதற்கு நாம் கிளம்புகிறோம் என்றால் முதலில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இரட்டை பிள்ளையார் முதலில் விநாயகரிடம் ஆரம்பித்து அடுத்தது பூதநாராயணரிடம் விடை பெற்று கொண்டு அதற்கு பிறகு கோபுர தரிசனத்தின் முன் அந்த கோபுர தரிசனம் பார்க்க வேண்டும். அங்குதான் தேங்காய் உடைப்பார்கள். அதுதான் நம் தாயின் வயிற்றுக்குள் இருக்கும் கர்ப்ப கிரகத்திற்கு சமம். நாம் இறைவனின் பிள்ளைகள். அந்த கர்ப்ப கிரகத்தில் இருந்து ஆரம்பித்து எத்தனை சிவலிங்கள் 8 உள்ளது இல்லையா? அதில் 7 முதலில் 7 மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விஷத்தி, ஆக்ஞை, சகசிரகாரம். இந்த 7மே நம்மளுடைய உடலில் உள்ள சக்கரங்கள். அந்த 7 சக்கராஸ்க்கு தகுந்த மாதிரி தான் இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், வருணலிங்கம், வாயுலிங்கம், அப்படியே குபேரலிங்கம், கடைசியில் ஈசான்யலிங்கம். இப்படி சுற்றி கொண்டே வந்து நம்மளுடைய பிறவி பயன் இதோடு நாம் அடைய முடிந்து விட வேண்டும். மீண்டும் மீண்டும் பிறப்பெடுக்கக்கூடாது என்பதற்காக தான் ஒரு சுற்றி வந்தவுடனே ஈசான்யலிங்கம், பிறப்பு இறப்பு இவைக்கு இடைப்பட்டது தான் நம் வாழ்க்கை. பிறக்கிறோம் ராஜகோபுரத்திற்குள், இறைவனுடைய குழந்தை கருவறையில் இருந்து நாம் ஆரம்பித்து இத்தோட வாழ்வு முடியும் போது நம்ம ஈசான்யம் சுடுகாட்டு சாம்பல் தான் இல்லையா? சுடுகாட்டில் முடிய போகிறது நம்முடைய வாழ்க்கை. அந்த ஈசானிய லிங்கத்தை நாம் வணங்கிவிட்டு பூதநாராயணரோடு வந்தால் கூட போதும் இல்லை, அப்படியே பஸ் ஸ்டாண்டில் பஸ் ஏறி போய்கிட்டே இருக்கணும். நம்ம திரும்பவும் அந்த சாமிக்கிட்டே அதே கோபுர தரிசனத்துக்கிட்ட திரும்ப வந்து நின்னோன்னா திரும்ப பிறவி எடுக்க போகிறோன்னு அர்த்தம். அப்போ ஒரு பிறவியே போதும், மற்றொரு பிறவி வேண்டாம் என்று நாம் இந்த சித்தாந்த கொள்கைகள் சொல்கிறது. நாமும் அதை கடைபிடிக்க வேண்டும். மீண்டும் எத்தனை பிறப்புகள், எத்தனை அம்மாக்கள், எத்தனை அப்பாக்கள், இன்னும் எத்தனை ஜென்மங்கள் வேண்டாம். அப்பொழுது இறைவனடி சேர வேண்டும் என்றால் கருவறையில் தொடங்கி கல்லறையில் முடியவதுதான் இந்த 8 லிங்கம். அப்போ 9வது அப்படின்னு சொல்லும்போது இந்த சகசிரகாலத்துக்கு மேலே துரியம் துரியாதீதம் நிறைய போய்கொண்டு இருக்கிறது. ஒரு சுற்று என்றால் இறைவனிடம் கட்டுப்பட்டு இறைவனிடம் ஆரம்பிக்கிறோம், சுடுகாட்டில் முடிக்கிறோம். ஆனால் ஈசானிய லிங்கத்தோடு நாம் திரும்பி சென்று விட வேண்டும். மீண்டும் அதே நம்ம பிறந்து அந்த கட்டுக்குள் வந்து மாட்டிக்கொள்ளக்கூடாது என்பதற்காக இந்த ஐதீகம் கடைபெற்று வருகிறது. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.